நீங்கள் சிக்கன் 65 தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் இன்றைக்கி எக் 65 செய்ய போகிறேன். அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல உங்களுக்கு தேவையான எக்கை பாயில் பண்ணிக்கோங்க. எக் பாயில் பண்ணிட்டோம். அது தோல்லாம் உரிச்சிட்டு நம்ம எக் ஒயிட் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் அது எக் யோக்கை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். எக் ஒயிட்டை பொடியாக கட் பண்ணிக்கலாம். நம்ம வெட்டி வச்சுருந்தோம்ல அந்த எக்கை அந்த கிளாஸ் பவுலில் மாற்றிக்கலாம். அதில் நம்ம வெட்டி வச்சுருக்க ஒரு க்ரீன் சில்லி, ஹாஃப் ஆனியன், கொஞ்சம் கறி லீஃப் போட்டுக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சால்ட்டு, அப்புறம் 2 ஸ்பூன் தயிர். இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தயிரில் உள்ள தண்ணி இருக்கிறதுனால அதை வச்சே மிக்ஸ் பண்ணால் போதும். இந்தளவு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு இப்படி சின்ன சின்ன பாலாக எடுத்துக்கோங்க. எடுத்து எண்ணெயில் சூடாக பொரிக்க போகிறோம். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம இப்படி சின்ன சின்ன பாலாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு சைடு வெந்தோடனே லைட்டாக இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. இது எக்குனால கொஞ்சம் சீக்கிரமே வெந்துடும். வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். இது மாதிரி எல்லாத்தையும் பொரித்து வச்சுக்கோங்க. இப்படி எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பேன் சூடான உடனே 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். காஞ்ச உடனே பூடு, க்ரீன் சில்லி, ரெட் சில்லி, கருவேப்பிலை போட்டு லைட்டாக சாட்டேட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் பெப்பர், சால்ட் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கெச்சப் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் ஆனோடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த எக்கையும் இதில் போட்டுருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோம். எக் 65 ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ் கூட எல்லாம் சேர்த்து சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபி பார்க்கலாம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.